Hey guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் எப்படி லேப்டாப் ஒரு விசியில் விபிஎன் ஆட் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் 11 or 10 யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு வந்து விண்டோஸ் யூஸருக்கு வந்து விபிஎன் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம நெட் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் அது வந்து ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. அது சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கைஸ், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப் பிசியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக வந்திருக்கும். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா நான் வந்து கீழே கொடுக்குறேன், அது மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. விபிஎன் ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விபிஎன் செட்டிங்ஸ் கொடுத்தாலும் அது உள்ளே ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை விபிஎன் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே விசிபிள் ஆகும். இப்போ நம்மகிட்ட கனெக்டிங்கில் இருக்குது, நீங்கள் இதில் போயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் இல்லைன்னா நீங்கள் எப்போதும் மாதிரி ஒய்ஃபை ஆன் பண்ணுற இடத்துல கனெக்ட் பண்ணுற இடத்துல மேலே விபிஎன் ஆட் ஆகிருக்கும், அதில் போய் நீங்கள் கனெக்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விபிஎன் ஆட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது மாதிரி வரலைன்னா 2 ஆப்ஷன் கீழே ஆனில் இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஸ்டெப் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஸ்டெப் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் விண்டோஸ் பட்டனை ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு மெனி போர்ட் அப்படின்னு இருக்கும், அது எவ்வளோ எஸ்எஸ்டிபி ஐபிஎஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். அது மாதிரி 8 or 7 இருக்கும். அதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் கொடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படின்னா இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அது எப்படி கொண்டாடுறது அப்படின்னு தெரியலைன்னா அது இப்போ கொண்டாடலாம். அது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு வியூ ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும், அதை 1 டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணுற மூலமாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண எல்லா மினி போர்ட் ஃபுல்லாக மறுபடியும் நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு விபிஎனை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே அந்த விபிஎன் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம லைக் போட்டுட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.